UZN 624 பிப்ரவரி 17 முதல் 705 டிசம்பர் 16 ஆண்டுகள் வரை சீன வரலாற்றில் பேரரசியாக முடிசூடி தனித்து நாட்டை ஆண்ட ஒரே ஒரு பெண்மணி. இவர் அது மட்டுமின்றி இறையாண்மையாளர். தாங் வம்சத்தின் கீழ் 660 முதல் 683 வரை பேரரசியாகவும் மனைவியாகவும், பின்னர் 690 முதல் 705 வரை ஜோ வம்சத்தை நிறுவி சீனாவை ஆண்டார். இவர் திறமைக்கு முன்னுரிமை அளித்து அரசு தேர்வுகளை மாற்றியமைத்தவர். டைசோங்கின் இறப்பிற்கு பிறகு அவரது மகன் பேரரசர் காவோசோங்கை மணந்தார். காவோசிங்கின் பக்கவாதத்திற்கு பிறகு 660 முதல் 683 ஆண்டு வரை திரைக்கு பின்னால் இருந்து அதிகாரத்தை நிறுவினார். பின்னர் 690 ஆண்டில் முதலே முழு அதிகாரத்தையும் பேரரசியாக முடிசூடி கொண்டார். அவர் தாங் வம்சத்தின் இடைநிறுத்தி தனது சொந்த சோ வம்சத்தை நிறுவினார். திறமை அடிப்படையிலான அரசுகளை விரிவுபடுத்தி பிரபுக்கள் அல்லாதவர்களை அதிகாரிகளாக நியமித்தார். பௌத்த மதத்தை ஆதரித்தவும் தனது ஒரு போதி சத்துவத்தையும் மறுபிறவியாக கூறி அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொண்டார். பின்னர் 705 முதல் தனது 81வது வயதில் பதவியிலிருந்து இறக்கப்பட்டு சிறிது காலத்திலேயே இறந்து விடுகிறார். ஆனால் இவங்களோட ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் இவங்களோட கதைகள்லாம் படிக்கும்போது இப்படிலாம் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, சீனா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நினச்சி பெருமையாக தான் இருக்குது. அதுவும் ஒரு பெண்ணாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.